அடுத்த கேள்வி, பெண்கள் மணிக்கட்டு வரை மறைக்க தேவையில்லை என்று கூறினீர்கள் ஹதீஸ் அடிப்படையில். என் நண்பர் ஒருவர் கேட்கிறார், பெண்கள் தலைக்கு மசகு செய்திருப்பார்களே, அதன் அடிப்படையில் மற்ற ஆண்கள் முன்னாடி தலையில் துணி இல்லாமல் இருக்கலாமா? அதாவது இது எதை பற்றி கேட்குறாருன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பதில், அதிலேருந்து தான் இந்த கேள்வி கேட்குறார். அப்போ அந்த பதிலை லேசாக நினைவூட்டிக்கிட்டா தான் இவர் என்ன கேட்குறாருங்கிறது முழுசாக விளங்கும். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உழு செய்வாங்கள்ல, நம்ம ஹவுல் மாதிரி வச்சுக்கிற மாதிரி உங்கள் பெரிய பாத்திரத்தில் ஒரு தண்ணீரை நிரப்பி வச்சு என்ன செய்வாங்க, உழு செய்வாங்க. தொழுகைக்கு முன்னாடி உழு செய்வார்கள். அந்த உழு செய்யும் பொழுது ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் உழு செய்வாங்க. ஒரு இடத்துல நின்று கொண்டு எல்லோரும் உழு செய்வாங்க. எல்லோரும் உழு செய்யும் பொழுது அதுக்கு ஏராளமான ஆதாரங்களை அந்த அந்த பதிலில் நான் காட்டியிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கும்போதே அந்த மாதிரி உழு செஞ்சுருக்கிறாங்க. உழு செய்யும்போது என்ன, உழு செய்தல் என்றால கை கழுவணும்ல. உழு செய்கிறாங்கன்னா ஆம்பளையும் உழு செய்கிறாங்க, பொம்பளையும் உழு செய்கிறாங்கன்னா, ஆண்களாக இருந்தாலும் இது வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்கணும், பெண்களாக இருந்தாலும் இது வரைக்கும் ஓப்பனாக தான், கையை கழுவணும்ல, ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே கழுவ முடியாதுல்ல. அப்படின்னு சொன்னால் அந்த கை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குது. இது வரைக்கும் உள்ள கையை கழுவுறதுக்காக வேண்டி பெண்கள் உழு செஞ்சுருக்கிறாங்க, ஆண்கள் உழு செய்கிறாங்கன்னா ஆண்கள் அவங்க கையை பார்ப்பாங்க, இவங்க அவங்க கையை பார்ப்பாங்கன்னு சொன்னால் இது மறைக்க வேண்டியது கிடையாது, கட்டாயம் கிடையாது. மறைக்க வேண்டியது கட்டாயமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஒரு ஸ்க்ரீனை போட்டு ஆண்கள் உழு செய்கிற இடம் பெண்கள் உழு செய்கிற இடம் அப்படியாவது பிரித்திருப்பாங்க. அப்படிலாம் பிரிக்கவே இல்லை. அப்படி இருக்கிறதுனால உழு செய்யும்போது ஆண்கள் வந்துட்டாங்கன்னா நீங்கள் அப்படி செய்யாதீங்க அப்படியாவது சொல்லியிருக்கணும். அப்படியும் ரசூலுல்லாஹ் சொல்லாத காரணத்தினால உழு செய்யும்போது ஆண்கள் பெண்கள் என்ன உழு செஞ்சால் மணிக்கட்டு முழங்கை வரைக்கும் அவங்க முழங்கைக்கு மேலே மறைச்சா போதும். முழங்கைக்கு இந்த பக்கம் உள்ளது அவங்க விருப்பத்தின் பார்ப்பட்டது மறைச்சிக்கலாமே தவிர அதை மறைச்சி தான் ஆகணும் என்று சொல்வது முடியாது. இந்த ஹதீஸில் இந்த ஹதீஸ்னால் நிறைய ஹதீஸ் அதுக்கு இருக்குது, அதை காட்டி நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவர் அதுலேருந்து திருப்பி கேட்குறாரு, இப்போ உழு செய்யும்போது கைகளை கழுவுறதுக்கு இதை சொன்னீங்க, தலைக்கு மசகு செய்யணும்ல. மசகு செய்யும்போது தலையில் துணி இல்லாமல் தானே மசகு செய்ய முடியும். மசகு செஞ்சாங்கன்னா அப்போ பெண்கள் தலையை மறைக்க வேண்டியதில்லைன்னு எடுக்கலாமே. ஆண்கள் பெண்கள் ஒன்றா இருக்கும்போது தலைக்கு மசகு உழு செஞ்சாங்கன்னு வருது. உழு செய்கிறது நீங்கள் கையை மட்டும் எடுத்த உதாரணத்தை காட்டுறீங்க, கையை காட்டுற மாதிரி தலையையும் காட்டலாம்ல. தலைக்கு மசகு செய்யும்போது தலையில் துணி இல்லாமல் மசகு செய்யும்போது அந்த தலைமுடியை எல்லோரும் பார்ப்பாங்களே, ஆண்களுடைய பார்வையில் அது படுமே. அப்படின்னு சொன்னால் இப்போ தலையை மறைக்க தேவையில்லை, ஆண்கள் முன்னிலையில் தலை மறைக்காமலும் அந்த பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா கேட்குறாரு. அப்போ நீ ஒரு கருதுறப்படி இப்படி எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற மாதிரி தான் அது இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், அது குர்ஆன்லேருந்து தெளிவாக முக்காடு போட சொல்லி கட்டளை வந்த ஒரு விஷயம். குர்ஆனில் தெளிவாக என்ன வருதுன்னு கேட்டால், தலையில் முக்காடுகளை தொங்க விடுறதுனாலே முக்காடுகளை தலையில் போட்டு அப்போ அந்த மார்பின் மீது அந்த துணி தொங்க விடுறதுக்கு பேர் தான் ஜில்பாப். அப்போ யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்னு சொல்லி ஜில்பாபுகளை முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ளுங்கள்னு சொல்கிற காரணத்தினால அது தலையில் மறைச்சி ஆகணும் என்பதற்கு குர்ஆனில் தெளிவான ஒரு கட்டளை இருக்கிறது என்ற காரணத்தினால் அப்போ இதை என்ன செய்யணும்னு கேட்டால், அப்போ வேறு என்ன, அப்போ உழு செய்யும்போது பார்க்குற நிலைமை வருமே அப்படின்ற ஒரு சந்தேகம் வறுமையானால் அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் ஒரு முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால், இப்போ உழு செய்யும் பொழுது நம்ம கைகால் முகத்தெல்லாம் கழுவி உழு செய்கிறோம்ல, இப்படி செய்கிறதுல கால் உறை போட்டிருந்தாங்கன்னு வைங்க, சாக்ஸு, அந்த கால் உறை அணிந்தவர்களாக இருந்தார்கள்னு சொன்னால் அவங்க காலை கழுவாமையே கால் உரைக்கு மேலே லேசாக தடவிக்கிட்டாங்கன்னால போதும். ஒரு நாளைக்கு ஒருக்கா கழுவணும். ஒரு 24 மணி நேரத்துக்கு எத்தனை உழு செஞ்சாலும் கழுவ தேவையில்லை. ஒவ்வொரு உழு செய்யும் போதும் காலை அப்படி தடவிக்கிறலான்னு இது காலுறையின் மீது மசகு செய்தல்ங்கிறத பல சந்தர்ப்பங்களில் விளக்கியிருக்கிறோம். அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு காலையில் 10 மணிக்கு நீங்கள் உழு செய்கிறீங்களா, காலெலாம் கழுவிட்டு சாக்ஸை மாட்டிக்கிற வேண்டியது. அடுத்த நாள் காலை 10 மணி நேரம் வர்ற வரைக்கும் 24 மணி நேரம் வர்ற வரைக்கும் எத்தனை தடவை நீங்கள் ஒழு செஞ்சாலும் சாக்ஸை கழட்ட வேணாம், அதை காலை கழுவ வேண்டியதில்லை, ஒரு லேசாக இப்படி தடவிக்கிட்டால் போதும் இப்படின்னு இருக்கிறது. அதுவே வெளியூரில் பிரயாணத்துக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க 3 நாளைக்கு அது கழுவ தேவையில்லை. 3 நாளைக்கு காலை கழுவாமல், ஏன்னா கட்டும் குளிருக்காகத்தான் அந்த காலுறை போடுவாங்க. இப்போ வெளிநாடுகளில் இப்போ வெளியூர்களில் இருக்கக்கூடிய நேரத்தில் 72 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காலை கழுவுனா போதும்னு இருக்குல்ல.
இதை நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அந்த விஷயத்தை சொல்கிற ஒரு ஹதீஸில் வருது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹ அலல் ஹுஃபைனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை கழுவாமல் காலுறையின் மீது மசகு செஞ்சாங்க. ஒல் ஹிமாரி, தலையில் போட்ட துணியின் மீது மசகு செய்தார்கள். ஹிமார் என்றால் தலையில் போட்டுக்கொள்ளக்கூடிய துணி. தலையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பெண்கள் தலையில் துணி போடுற மாதிரி ஆண்களும் தலையில் துணி போடுவாங்க. இன்னைக்கு கூட அரபிகள் ரவுண்டாக வட்டா போடுறாங்கல்ல, துணி தலையில் போட்டுக்கொண்டு தலப்பா கட்டாட்டான்னு தலையில் ஒரு துணி போட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி இருக்கிறாங்கல்ல. இன்றைக்கி இந்த வட்டுக்கட்டெலாம் போட்டு ஒரு டைப்பாக இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஏதோ ஒரு முறையில் தலைக்கு மேலேயும் ஒரு துண்டை போட்டுக்குருவாங்க. பெண்கள் எப்படி தலையில் முக்காடு போடுறாங்களோ, பெண்களுடைய தலை முக்காடு வந்து மார்பு வரைக்கும் இறங்கி இருக்கணும். ஆண்களுடைய முக்காடு வந்து தலையில் மட்டும் இப்படி போட்டுக்குருவாங்க. ஒரு வெயிலுக்காக வேண்டி, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி தலப்பாவும் கட்டிக்கிடுவாங்க சில நேரங்களில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்யும்போது அந்த தலையில் ஹிமார் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால், அந்த ஹிமாரை எடுக்காமைய அதுக்கு மேலே மசகு செஞ்சுருவாங்க. தலையை ஹிமாரை நீக்கிட்டு அந்த முடியில் படுற மாதிரி மசகு செய்யாமல் ஹிமாரின் மீதே மசகு செய்வார்கள். தலப்பாக இருந்தால் தலப்பாவோட மசகு செஞ்சுருவாங்க. ஹிமாரி இருந்துச்சு, தலப்பாக்கு பதிலாக சும்மா துணியை போட்டிருந்தாங்கன்னு வைங்க தலையில், அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த துணியின் மீது மசகு செய்வார்கள். அதாவது அந்த துணியை நீக்கிவிட்டு தலை முடியில் தண்ணீர் படணும் என்கிற மாதிரி நடக்க மாட்டார்கள். அப்படின்ற இந்த ஹதீஸு முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ அன்ன ரசூலுல்லாஹி பிலால் இதை அறிவிக்கிறாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹ அலல் ஹுஃபைனி ஒல் ஹிமாரி, இரண்டு காலுறைகள் மீதும் தலை துணியின் மீதும் முக்காட்டு துணியின் மீதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மசகு செஞ்சாங்க. டைரெக்டாக தலையில் மசகு செய்யலை, செஞ்சியும் இருக்கிறாங்க, செய்யாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த ஒரு அடிப்படையை வைத்து கொண்டு பெண்கள் சேர்ந்து ஒழு செஞ்சாங்கன்னு சொன்னால், அப்போ தலையை மறைக்கணுன்னு குர்ஆனில் ஒரு தெளிவான கட்டளை இருக்குல்ல, அதையும் பேணுகிற விதத்தில் இந்த ஒரு சலுகையும் பயன்படுத்துகிற விதத்தில் ஒழு செஞ்சுருப்பாங்கன்னு விளைவிக்கலாம். அப்படி தான் ஒழு செய்யணும். ஒழு செஞ்சாங்கன்னு சொன்னால் தலை துணிக்கு மேலே செஞ்சுக்கிடுவாங்க. தலையை துணி முக்காடு போட்டிருப்பாங்க, அது தலையை தான் மறைக்கணுங்கிறது தெளிவான குர்ஆனுடைய கட்டளையாக இருக்கிறதுனால அதையும் திறந்து கொண்டு ஒழு செஞ்சார்கள்னு நம்ம எடுக்க முடியாது. அந்த கட்டளை இருக்கிறதுனால, அந்த கட்டளை இல்லாட்டி அதையும் செய்யலான்னு நம்மளும் சொல்லிட்டு போயிடுவோம். அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ் சொல்கிறதுனால தான் நம்ம ஒரு சட்டத்தை நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் அவங்க தலையில் முக்காடு போட்டவர்களாகத்தான் ஒழு செஞ்சாங்க. ஆனால் அந்த ஒழு செய்யும்போது தலை துணியை நீக்காமல் அந்த தலை துணிக்கு மேலே லேசாக தொட்டு தடைக்கிறது தானே, அந்த இருக்கிற துணியின் மீது அப்படி தடைக்கிடுவாங்கன்ட்டு வருகிறது. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வருது. ஆண்களுக்கு உள்ளதான் பெண்களுக்கும். முக்காட்டின் மீது மசகு செய்தல் என்பது மார்க்கத்தில் உள்ளது. காலுறையின் மீது மசகு செய்தல், தலப்பாவின் மீது மசகு செய்தல், முக்காட்டின் மீது மசகு செய்தல் என்று கழுவுவதற்கு பதிலாக அந்த துணியின் மீதே மசகு செய்தல் என்கிற ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்கிறது. அதன்படி செஞ்சாங்கன்னு தான் எடுத்துக்கொள்ளணும். அதனால இதிலிருந்து தலையை மறைக்காமல் இருக்கலாம்னு நம்ம எடுக்க இயலாது. ஏன்னா தலையை மறைக்கணுங்கிற தெளிவான கட்டளை குர்ஆனில் இருக்கிற காரணத்தினால அப்படி நம்ம புரிந்து கொள்ள இயலாது.